சிறகடிக்கும் சி டுடே பிரமோ இப்போ இருந்துட்டு கிறிஷோட ஸ்கூலில் இருந்துட்டு கிறிஷ் வந்து ஓடி போயிட்டான்ட்டு சொல்லிட்டு இந்த விஷயத்த ரோகிணிக்கு தெரிய வருது. ரோகிணி ஒரு பக்கம் ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க. கிறிஷ் எங்கே போயிருப்பான்னு தெரியலையே, ஒரு வேளை எங்கன்னா போயிட்டு உண்மையை சொல்லிடுவானான்ட்டு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க. இப்போ கிறிஷ் இருக்கானான்ட்டு சொல்லிட்டு ரோகிணி வந்து முத்து மீனாக்கு கால் பண்ணுறாங்க. ரோகிணி தான் கால் பண்ணுறா, என்னன்னு பாருன்றாங்க. ரோகிணி இந்த மாதிரி தான் வந்து கிறிஷ் இல்லை மீனான்ட்டு சொல்லிட்டு எல்லா விஷயமும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இப்போ வந்து மீனா இருந்துட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறாங்க. அம்மா வீட்டுக்கு போன உடனே இப்போ முத்து இருந்துட்டு டிக்கியை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்த உடனே என்ன இங்கே வந்து கிறிஷ் வந்து மயக்கம் போட்டு விழுந்திருக்கானான்ட்டு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. முத்து வந்து சீக்கிரமாக தண்ணி தெளித்து எழுப்பாட்டுறாங்க. ஆனால் கிறிஷ் எழுவே இல்லை. இங்கே பாருடா முத்து மாமா வந்திருக்கேன், கிறிஷ் பாருடான்ட்டு சொல்லிட்டு தண்ணி தெளித்து ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டுட்டு போகிறாங்க. ஒரு வேளை வந்து ரோகிணி தான் என்னோட அம்மான்ட்ட சொல்லிட்டு உண்மையை சொல்லிடுவாங்களா இல்லையான்ட்டு வரப்போகிற எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை, தேங்க்யூ.